வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் நேயர்களே. வணக்கம் வாசு. இன்னைக்கு வந்து சிஎஸ்கே vs ஆர்ஆர் டெல்லி மேட்ச், டெல்லியில் இருக்கிற மேட்சை ப்ரிவ்யூ பண்ணிடுவோம். அப்புறம் நேற்று ஆமா, நம்ம எல்எஸ்ஜி vs எஸ்ஆர்எஸ் மேட்சை ரிவ்யூ பண்ணலாம். ஷூர் ஷூர் ஷூர். சிஎஸ்கே மேட்ச் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, ஆ. இப்போ ம். ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து இன்ஜர்டு ஆன் March 30th. ஆமா இன் May 20th. 50 நாள் ஆயிடுச்சு. ஆமா பட்டிதார் கிட்டிதார்லாம் அடி வாங்கினா 10 நாள் ரெடி ஆகி வந்துடுறாரு. நிறைய பேர் இன்ஜர்டு ரெடி ஆகி வந்துடுறாரு எல்போ இன்ஜுரி. அது மட்டும் இல்லாம ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் ஷெட்யூல் டு டூர் இங்கிலாந்து ஆன் May 22nd. இந்தியா ஏ டூர் 25th அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆமா இஸ் இன் தி ஸ்குவாட். ஆமா என்ன இப்போ வந்து இன்னைக்கு இன்னைக்கு அவர் ஆடலாம்ல, டூர் போறாருன்னா. அவர் என்னன்னா, இந்த சிஎஸ்கே வந்து தோனி கேப்டன்சி கொடுத்ததுனால அவர் ஒதுக்கி வச்சிருக்காங்களே தவிர அவர் இன்ஜுரி பத்தி ஒரு பேச்சு கிடையாது, எந்த நியூஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு என்னமோ தோணுது நெக்ஸ்ட் சீசன் அவரு மும்பை போயிடுவாரு. இல்ல இதுல வந்து இன்னைக்கு அதான் ஃபிளமிங் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க யங்ஸ்டர்ஸ்லாம் கரெக்ட் தான், பட் எங்க எப்பவுமே நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேக் பண்ணுவோம், நத்திங் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாக்க இப்ப நீ ருத்துராஜ் கைக்வாட நீ கொண்டு வரணுமா வேணாமா? இல்ல எனக்கு என்னமோ அதான் தோணுது. நீங்க அதான் வேணா பாருங்க. அது இப்போ விடுறாங்கன்னா அது வேற விஷயம். இல்ல இல்ல அதுதான் சரி. அது வாக்குவாதம் எப்படி ஆயிருக்குனாக்க அவர் புடிவாதம் பிடிச்சிருக்காரு. நான் வந்து நம்பர் 3 தான் ஆடுவேன் அப்படின்னு யாரோ சொல்லி விட்டுருக்காங்க அங்க மகாராஷ்டிரால. somebody has given him that you cannot, there is no place for you to open, so you have to play number 3 and impress அப்படின்னு இருக்காங்க. இப்போ இவர் அந்த அந்த புடிவாதமா நம்பர் 3 தான் ஆடுவேன் இருக்காரு. அது வந்து வாக்குவாதம் ஆயிருக்கு. அடிபட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி நீ அந்த மாதிரி அலர்ட்டா பேசி அழகா இது வந்து திஸ் இஸ் வாட் என்னோட இப்போ கணிப்பு. அந்த ஸ்குவாட்லயே சுப்மன் கில்லு, ஜெய்ஸ்வால் ரெண்டாவது இதுக்கு போயிடுறாங்க. அப்புறம் வந்து சாய் சுதர்ஷன், இன்னொரு ஓப்பனர், 4 ஓப்பனர், 4 ஓப்பனருக்கு அந்த ஸ்குவாட்ல போட்டிருக்காங்க. அபிமன்யு ஈஸ்வரன். அதுதான் அதுதான் சோ அபிமன்யு ஈஸ்வரன்லாம் ஆட மாட்டாரு தான், சான்ஸே கிடையாது. இல்லப்பா, ஒரு அபிமன்யு ஈஸ்வரன் வந்து இந்தியா ஏ ஸ்குவாட் கேப்டனா போட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இல்ல 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 ருத்துராஜ் கெய்க்வாட் தான் டெஸ்ட் ஆஸ்திரேலியா, மேட்ச் நான் சொல்றேன். இல்ல ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா இந்தியா ஏ வந்து டூர் பண்ணது வந்து ருத்துராஜ் கெய்க்வாட் கேப்டன்சில, அவர் வைஸ் கேப்டன். இப்போ ஆமா வைஸ் கேப்டன்சியும் கொடுக்கல, வைஸ் கேப்டனும் கொண்டு போய் இவனுக்கு கொடுத்துட்டாங்க. இல்ல இல்ல அது அப்டேட்னா இருக்கும்னா இவங்களுக்கு இவர் ஃபிட்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறதுனால என்ன பண்ணிருப்பாங்க, ஒதுக்கி வச்சிருப்பாங்க இவரை. இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். சி இல்லப்பா, ருத்ராஜ் வந்து நான் ஏப்ரல் 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 மார்ச் 30 அடி வாங்குறாரு. அந்த மேட்ச் ஃபுல்லா அடி வாங்கிட்டு ஆடினாரு, 63 ரன் அடிச்சாரு. அதுக்கு அடுத்த மேட்ச் ஆடினாரு, ஃபீல்ட் பண்ணாரு. இந்த இன்ஜுரிங்கிறதே வந்து டவுட்ஃபுல்லா தானே இருக்கு. அப்படி அப்படி ஆயிடுச்சுனாலும் 50 நாள் ஆயிப்போச்சே. இல்ல இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் இது டு வந்து எனக்கு தெரிஞ்சு அன்ஃபோல்ட். இவ்வளவு தூரம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ருத்துராஜ் கெய்க்வாட விடுறத போல பைத்தியக்காரத்தனம் எதுவும் கிடையாது சிஎஸ்கே. இல்ல அதுதான் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல ஆக்சுவலா. அதர்வைஸ் யூ வில் ஒன்ஸ் அகைன் அக்ரி டு ஓபன். இல்ல இப்ப யங்ஸ்டர்ஸ்லாம் வந்ததுனால ப்ரூவிஸ் வந்திருக்காரு, மாத்ரே வந்திருக்காரு, ருத்துராஜ் சூப்பரா செட் ஆகும் ஒரு யங் டீம் இதில் அடிக்கிறதுக்கு. இது பெஸ்ட் சான்ஸ், இதை விடக்கூடாது. இது போய் ஏதோ ஒரு இதுக்கோசரம் ரெய்னா விட்டா மாதிரிலாம் விட்டாக்க இது வந்து திருப்பி ஒரு ஆளை பிடிக்கிறதுலாம் கஷ்டம். தெரியல. ஐ மீன் திஸ் இஸ் வாட் ஐ திங்க். பிகாஸ் இல்லைன்னா இந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது. பாருங்க மியூசிக் இல்லாம அப்படியே ஆஃப் பண்றாங்க எல்லாத்தையுமே. அப்படின்னா ஆமா என்ன அர்த்தம்? ஆமா. இல்ல திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன் வென் குஜராத் லெட் லைக் ஹர்திக் பாண்டியா டு பாம்பே. ரிமெம்பர்? அப்படியே ஒண்ணுமே இல்லாம இருந்தது. திடீர்னு பார்த்தா இஸ் கோயிங் டு பாம்பேனாங்க. அந்த மாதிரி இட் வில் ஹேப்பன், இட் கேன் ஹேப்பன். இஸ் வாட் மை இல்ல அது அது ஆகட்டும். பட் நானே சொல்றேன், நம்ம இன்னைக்கு செலக்ஷன் டீம்ல வந்து எங்கேயுமே வந்து ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து திருப்பி ஃபிட்ட ஸ்குவாடோட இருக்காரு, ட்ரெயின் பண்றாரு, எல்லாம் நடக்குது. ஸோ இஸ் ஃபிட். பட்டிதாரெல்லாம் 10 நாள் அடி வாங்கி வந்துடுறாரு. இல்ல இல்ல ஏதோ ஏதோ உள்ள இருக்காது, என்னன்னு நமக்கு தெரியல. இவ்வளவு தூரத்துக்கு That's ஒரு what I இன்ஜுரி, can say. அந்த இன்ஜுரி பத்தி ஸ்கேனுக்கு போயிருக்குன்னாங்க, ஸ்கேனோட ரிப்போர்ட்ஸ் என்ன வந்ததுன்னு சொல்லல. முதல்ல எடுத்த உடனே முதல்ல சொன்னாங்க ஓபன் பண்ணோம் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் சொல்லியிருந்தாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ல, ஒரு பிரஸ் ஸ்டேட்மெண்ட்ல. அப்புறமா இல்ல இல்ல யூ வில் பிளே நம்பர் 3 அந்த டாஸ்ல ஒரு வழி ஏதோ கேட்டாங்க கேள்வி. இல்ல இல்ல
டு ஃபிட் இன் த டீம் பேலன்ஸ் ஐ எம் பிளேயிங் நம்பர் 3 அப்படின்னாரு ஏதோ ஒரு டாஸ்க்ல செகண்ட் மேட்ச் நினைக்கிறேன் சம்திங் லைக் தட். ஐ ஐ வேக்லி ரிமெம்பர் தட். ஸோ அது கேள்வி வாஸ் டைரக்ட்லி தட் கொஸ்டின் வாஸ் டைரக்ட்லி அட் தட் பாயிண்ட் ஒன்லி. இந்த இதில் வந்து ஒய் யூஆர் ஏன்னோ நல்லா ஆடின நீ வந்து ஓப்பனிங் ஏன் நம்பர் 3 ஆடுற அப்படின்னு கேட்டதுக்கு இந்த ஆன்சர் அவர் சொன்னார் ஒரு மாதிரி ஸ்லீப்பிஷா. அப்படியே தோணுது ஏன் இப்படி இருக்காங்க இப்படி வாழ முடிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவன் கேட்குற கேள்வி கரெக்ட் தானே ஓப்பன் பண்ணலாமே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். எப்படி இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல செகண்ட் ஓவருக்குள்ள வந்துடுறாரு, அவுட் ஆயிடுறாங்க. ஆமா ஆமா. It doesn't make no difference. No, another thing, he has scored more runs opening for CSK only. ஆமா. So அதுதான் இன்னைக்கு சரி ஓகே நம்ம மேட்ச்க்கு இதுக்கு வருவோம். டெவான் கான்வே இன்னைக்கு என்ன 11ல ஆடுவார்னு நினைக்கிறேன். ஆடமாட்டார். சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இதே தான் ஆடுவாங்க அவங்க. இல்ல டெவான் தான் ஆடுவாங்க. இல்ல இன்னைக்கு ஆட மாட்டாருன்னு நானு. அவங்க என்ன பண்ணுவாங்க, யார் ஆடுவாங்க? இன்னொரு ஓபனர் யாராவது புதுசா ஆட வைப்பாங்க. they will try many people. I don't think so. அது சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஒரே சேஞ்ச் என்னன்னா நாதன் எல்லிஸ் ஆட போறாரு பத்திரனாக்கு பதிலா அப்படிங்கிறாங்க. ஏன்னா நாதன் எல்லிஸோட மேட்ச் அப் அகைன்ஸ்ட் சஞ்சு சாம்சன் இஸ் வெரி குட். 11 பால்ஸ் 2 தடவை எடுத்திருக்காரா? இல்ல முதல்லயே நான் லாஸ்ட் மேட்ச் நம்ம பேசணும் ஞாபகம் இருக்கேன். மேட்ச் முடிஞ்ச உடனே நாதன் எல்லிஸ் தான் ஆடணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நாதன் எல்லிஸ் ரொம்ப மேட்சா சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா பத்திரனா வந்து இஸ் நாட் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் இன் இஸ். ஆமா இது அந்த SAT20க்கு அப்புறம் ஏதோ பவுலிங் ஆக்ஷனை மாத்தி கீத்தி ஏதோ ஆயிருக்கு. அந்த டைரக்ஷன் நிறைய அவருக்கு இஸ் நாட் தட் எஃபெக்டிவ். கரெக்ட். அதனால டெஃபினெட்லி ஐ அம் டெல்லிங் யூ எல்லிஸ் ஆட வைப்பாங்க. எல்லிஸ் ஆட வைக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், தே ஆர் கோயிங் டு ரீடைன் எல்லிஸ். ஸோ இது வெரி சிம்பிள். ஸோ எல்லிஸ் வில் பி தேர். அதுவும் நேத்திக்கு நம்ம பேசின மாதிரி ஆறா இருக்கு. சாம் கரனும் ஓட்டனும் வராதனால எல்லிஸ் மணக்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. அவங்க மிக்ஸ்ல இருந்தாங்கன்னா சாம் கரன் இருக்காரு, விடுவாங்களா அவ்வளவு எல்லிஸ்ல? நீங்க மறந்துட்டீங்க சாம் கரன், அதனால சொல்றீங்க. இவங்க வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் ரைட்டு தான், ஆனா நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் அது இதுன்னு முதல்ல ஒன்ன திருத்தணும், இந்த ஃபிளமிங்கை திருத்தணும். ஆமா போரும் நீ இருந்தது சீட்டு தேய்ச்சது நகர் காத்து வரட்டும் கழிட்டு இருந்தோம். பட் ஒன்னு இன்னைக்கு கேம் நீங்க பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் பார்க்கறது நல்லா இருக்கும். சூரியவன்ஷி இல்ல எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. யங்ஸ்டர்ஸ் இருந்தாதான் இன்ட்ரெஸ்ட் வருது. ஏன்னா அந்த பழைய பெருங்கால் டப்பாலாம் நம்ம பார்த்தாச்சு. அவங்க அது புதுசா ஒரு இதுவும் கிடையாது. இதே மாதிரி ஆடுறாங்க. ஒரு 4 அடிச்சு 2 6 அடிச்சுட்டு ஒரு 2 சிங்கிள் தள்ளிட்டு அந்த பக்கம் இருந்து 50 அந்த பேட்டை காமிச்சிட்டு அப்படியே இருக்காங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இட் வில் பி வெரி எக்ஸைட்டிங் ஒன்லி. சேசிங் டீம் வில் வின். நேத்து நான் சொன்னேன் சேசிங் டீம் பண்ணாது, சேசிங் டீம் தான் வின். எனக்கு வந்து இப்போ அன்சுல் காம்போஜ் போலிங் எப்படி இருக்கு அது மாதிரி விஷயங்கள் தான் பார்க்கணும். மாத்திரை பேட்டிங், ப்ரௌஸ் பேட்டிங். 100 ஜடேஜா வில் டேக் விக்கெட்ஸ் இன் திஸ் விக்கெட். பாருங்க விக்கெட் லோ ஆகும், பயங்கரமா லோ ஆகும். விக்கெட் அதை சேஞ்ச் பண்ண போறாங்க, வேற விக்கெட் தான் ஆட போறாங்கன்னு சொல்றாங்க. அன்னைக்கு நேத்து டிசி ஆடின விக்கெட் இல்ல, டிஃபரெண்ட் விக்கெட். ஆமா தெரியும், டிஃபரெண்ட் விக்கெட். அதுல கொஞ்சம் டெஃபினட்டா வந்து இட் வில் நாட் பி a perfect batting wicket. 190 will be the good score, I think so, because wicket மேல கீழ இருக்குன்றாங்க. கொஞ்சம் ஆர்ஆர் பக்கம் வருவோம். ஆர்ஆர்ல வந்து இந்த ஃபசால் ஃபரூக்கின்னு ஒருத்தர் ஆர்ஆர்ல இது வரைக்கும் ஐபிஎல்ல ஒரு விக்கெட் கூட எடுக்கலையா. 8 மேட்ச் தான் ஆடிருக்காரு. அவர் ஹெட்மயர், ஃபசால் ஃபரூக்கி இவங்க ஜாதகம்லாம் வாங்கிப்பா. ஒரு விக்கெட் கூட எடுக்கல. அவர் வந்து கூட ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. பேட்டிங் எதுவும் கிடையாது. என்ன லாஜிக்னே இல்ல. நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த ராகுல் டிராவிட்லாம் ஏதோ ஒரு டெஸ்ட் மேட்ச் திங்கிங்ல இருக்கு இன்னும் கூட. இல்ல இதுல வேற என்னன்னா அழகு, ஒவ்வொரு பாலுக்கும் நோட்ஸ் எடுப்பாரு என்னமோ. he may be knowing many things, but plain vanilla as for a simple cricket follower அப்செட்டா இருக்கு. அன்னைக்கு வந்து அந்த சூப்பர் ஓவர்ல அமைச்சது இதெல்லாம் வந்து இல்ல, எல்லாரும் முடிச்சு கழுவி ஊத்துறாங்க. ஜெயஸ்வாலை வச்சுட்டு ஜெயஸ்வாலை ஆட வைக்காம யாரையும் ஆட வச்சு சூப்பர் ஓவர்ல கடைசியில ஜெயஸ்வால் வந்து ரன் அவுட் ஆயிட்டு ஒரு பால் ஆடாம என்னன்னா ஒரு இதுவுமே நீங்க யோசிக்கவே வேணாம். பிளைண்டா ஜெயஸ்வால் பிளேட் த ஃபர்ஸ்ட் பால் சூப்பர் ஓவர்ல. அந்த மாதிரி இப்போ வந்து சூரியவன்ஷி கொடுத்துருப்பாங்க அவங்க, இவங்க வந்து சஞ்சு சார் அடிபடலனாக்க we would not have seen this guy. ஆமா
ப்ராமிசிங் ப்ராமிஸ் சொல்லினே இருப்பாங்க 2 வருஷம். ஆமா. இது வந்து எனக்கு புரியாத. நான் என்ன சொல்றேன், இப்போ வந்து ஆர்ஆர் வின் பண்ணுது, ஓகே, நீங்க உதப்படுறீங்க, இருக்கிற பசங்க ஆட வைங்கப்பா, எதுக்கு பைசா கொடுத்து எடுத்துருக்கீங்க? இல்ல இப்போ ஹவு டு யூ நோ? பாத்தீங்கன்னா 4 மேட்சஸ் தே லாஸ்ட் க்ளோஸ் மேட்சஸ் தே லாஸ்ட் 8 பாயிண்ட். அதான் சொல்றேன் நானு. அதுதான் சொல்றேன் நானு. இவங்களுக்குலாம் என்னன்னா ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்மால் ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்மால் மைல்ஸ்ல தே லாஸ்ட். அது 8 பாயிண்ட். அது நீங்க பாருங்க அவங்களோட கேம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், கரெக்ட் ஈவன் தி லாஸ்ட் கேம் இட் இஸ் தேர் கேம். கரெக்ட். தே த்ரூ தி விக்கெட்ஸ், அது சொல்ல மாட்டாங்களா ஒருத்தராவது? என்ன கோ ஹார்ட், கோ அக்ரஷன், ரன்னிய பால் ஆடுறது கூட தெரியாது அவங்களுக்கு. தப்பு தப்பா ஆடிட்டு அவுட் ஆயிட்டு விக்கெட் விட்டுட்டு போடுற பதிகாரம் எதுவுமே கிடையாது கிரிக்கெட்ல. அது பேட்டிங் தே ஷுட் கோ வித் தி பெஸ்ட் டீம். அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னமோ காமன் யாரோ சென்ஸ் 16 கோடி காமன் 20 சென்ஸ் கோடி பேட்டிங் கிடையாது. காமன் சென்ஸ் பேட்டிங்கே கிடையாது. ரீப்ளேஸ் பண்ண பால்லாம் பாருங்க, என்னத்தையோ ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களாம் See, ஆசை எடுக்க முடியாதா? இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிடில. காமன் சென்ஸ் ரீசனிங். அவங்க சில பேர் நடுவுல வந்து மொள்ள ஆடுறாங்க, இல்ல அவங்க பட் தே நோ தே ரிட்டன்ஷன்லயே கேன் ஈஸிலி ஹிட். பட்லரு சாகல், அஸ்வினை கூட விடுங்க, பட்லர் சாகர் விடுவாங்களா? அவங்க வந்து அந்த ரிட்டன்ஷன்ல அதுக்கு பதிலா வந்து யாரையோ ரிட்டர்ன் பண்ணிட்டு என்னமோ ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. ஆமா, ஆனா பயங்கர அவங்க யாருமே மகா மட்டமான ஒரு ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும். அண்டு துக்கிரி வேற ராகுல், ராகுல் டிராவிட் எங்க போனாலும் அவருக்கு வந்து அதிர்ஷ்டமும் கிடையாது. கேப்பை தூக்கி போடுவாரு. ஞாபகம் இருக்கா அந்த மேட்ச் இந்த காலத்துல நம்ம எல்லாம் ஸ்கூல்ல கிரவுண்ட்ல அந்த லீக் மேட்ச் எல்லாம் பார்க்கறத அந்த ஸ்கோர் புக்ல ஒரு தனி போட்டிருக்கோம்ல, இப்படி இப்படி அடிச்சு நம்பரை போட்டு அது மாதிரி ஸ்கோர் புக் வாங்கி வச்சு எழுதிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கோர்ல அவர் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அது நோட்ஸ் அவங்க எல்லா கோச்சும் நோட்ஸ் எடுப்பாங்க ஆக்சுவலா. இல்ல என்ன நோட்ஸ்? டாம் மூடி ஆல்சோ டஸ் தட். என்ன நோட்ஸ்? அந்த நோட்ஸ்ல வந்து ஃபசல் ஃபரிக்கு ஒரு விக்கெட் கூட எடுக்கல நோட்ஸ் வராதா? இன்னைக்கு கூட ஆடுவார் பாருங்க. இல்ல அப்புறம் போய் டிஸ்கஸ் பண்றது, என்ன டிஸ்கஸ் பண்றதே தெரியல நமக்கு. நோட்ஸ் எடுக்கிறது வேற விஷயம், இன்னைக்கு ஃபருக் புக்ல இருக்கிறது ஆடுவார் பாருங்க. வேற விஷயம். இன்னைக்கு ஃபருக் பட் தூக்கி என்ன பண்றாங்கிறதான கணக்கு. அது வந்து என்ன பண்றாங்கிறதா மெயின். துஷார் தேஷ்பாண்டே அது வந்து வச்சுட்டு அவனுக்கு எங்க போடுறதுன்னு தெரியாம துஷார் தேஷ்பாண்டே எடுத்தாங்க சிஎஸ்கேல இருந்து சண்டை இது பண்ணி ஆப்ஷன்ல. எங்க போடுறது போலிங் போடுறதுனே தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல அவருக்கு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் முதல்ல சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? துஷார் தேஷ்பாண்டே ஷுட் போல் வித் நியூ பால். அவரை ஃபாஸ்டா போட சொன்னாங்க, நல்லா ஃபாஸ்ட் போடுவாரு, விக்கெட் எடுத்துருவாரு. இஸ் விக்கெட் டேக்கிங் போலர். விக்கெட் டேக்கிங் போலர் சார் கோல்டு ஆக்சுவலி. நீ ரன் கொடுத்தா எல்லாரும் கொடுக்குறாங்க, விக்கெட் எடுக்கிறானா நேத்திக்கு அதான் பாருங்க, மெயின். பின்னாடி பேசுவோம், சர்துல் தாக்கூர் அது என்னமோ அதிர்ஷ்டம் ஒயடா போட்டு. இல்ல அதாவது சரி அது வருவோம், நான் சொல்றேன் ஏன் என்ன தப்பு பண்றாரு பந்த் அப்படிங்கறத. சரி சரி ஓகே, இன்னைக்கு இப்போ வந்து இப்போ என்ன ஸ்கோர்ஸ் நீங்க முடிச்சிடும் சிஎஸ்கே இதை? என்ன ஸ்கோர்ஸ்? 190 நான் சொல்றேன். விக்கெட் the way it is coming as a news, the other wicket where it will go, it will stay low போது 190 தான் வரும். ட்ரூ விக்கெட் தான் 220 வரும். 190 வராதுங்கிறேன் நான், 170 தான் வரும். ஏன் லோ விக்கெட்னா என்ன ரீசன்? இவங்க ஏதாவது அவசரமா ஆடி கொட்டிப்பாங்க. அண்ட் சிஎஸ்கே எப்பவுமே வந்து ஒரு ப்ரூவிஸ் கியூஸ்லாம் கொஞ்சம் மாத்திரையெல்லாம் கொஞ்சம் அடிக்கிறாங்களே தவிர, இல்லைன்னா பா பொறுமையா ஆடுங்கப்பா. 170 175 பார் ஸ்கோர், 167 166 167 டு வின். அந்த ஸ்கோர் தான் நமக்கு ஆகி வந்த ஸ்கோர்ப்பா அப்படிம்பாங்க. இல்ல இல்ல ஐ திங்க் 165 166 விக்கெட் கிரவுண்ட் சின்னதுதான். சின்னதுதான். அதாவது சின்ன கிரவுண்ட். இதுல என்ன என்ன தெரியுமா, இதுல டெல்லியில 30 யார்ட் சர்க்கிள் பின்னாடி 22 யார்டு தான் இருக்கும், 24 யார்டு தான் இருக்கும். 30 யார்ட் சர்க்கிள் தான் பெருசு. அதுக்குள்ள புடிச்சிட்டீங்கன்னா உண்டு, அது தாண்டிச்சுன்னா அதோட சின்ன. டெல்லியில வந்து 2 ஓடுறதே கஷ்டம் அப்படிம்பாங்க. 3 ரன் சான்ஸே கிடையாது ஓடுறதுக்கு. ஃபர்கட போட்டி இல்ல. பட் ஐ திங்க் யூனோ யங்ஸ்டர்ஸ் நிறைய ஆடுறதுனால சிஎஸ்கே கம்பேர்ட் டு தேர் யங்ஸ்டர்ஸ் தே ஒன்லி 2 or 3. நம்ம டீம்ல ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. நிதிஷ் ராணாவும் வெளில ஐ போயிட்டு. திங்க் நிதிஷ் ராணா ஆமா. நீங்க அஸ்வின் ஆடுவாரா? விக்கெட்டை பார்த்துட்டு ஆட பவர் பிளேல இதுல இம்பாக்ட் பிளேயரா வருவார் நினைக்கிறேன். இல்ல இன்னைக்கு கண்டிப்பா எனக்கு பிகாஸ் நிதிஷ் ராணா இது அஸ்வின் டெஃபினட்டா ஆடுவார். ஆடினா நல்லதுதான் இந்த விக்கெட்ல. ட்ரெடிஷனலி போல்ஸ் வெரி வெல் இன் டெல்லி. யூ நோ தட்.
இல்ல இன்னைக்கு இஸ் பிளேயிங். மேபி he will bowl well also. ஓகே, Let us hope. என்ன டீம் வில் வின்? வாட் சிஎஸ்கே தானே? Like, chasing team will win. See, இது வந்து very difficult. Toss makes a big factor in this one. And chasing team has a very good chance. ஏன்னா தட்டினா அங்கங்கயோ போயிடுறது வந்து. அதாவது ஒன் செகண்ட் நான் சொல்றேன், சம்மர் பயங்கரமா ஆகும்போது என்ன ஆகுதுனாக்கா 40 டிகிரிலேருந்து 33 ஆகுது இல்ல, 20% டிஃபரன்ஸ் இந்த டெம்பரேச்சர் ஆன் த விக்கெட். ஸோ இந்த கடைசி 10 ஓவர்ஸ் ஆடும்போது நிக்கவே முடியாது. எனக்கு என்னமோ அது பிக் ஃபேக்டர். அத சிஎஸ்கே அத அத சொல்லுங்க. சிஎஸ்கே வின் பண்ணுவான்னு தோணுது. மை மணி. Yeah, that's what I was also thinking. But chasing team has a good chance. This is ஏன்னா what பவர் பிளேல எப்பவுமே இவர் விக்கெட் எடுத்துறாரு, கலியில் இருக்க மாட்டேன். காம்போஸும் ஒரு 2 விக்கெட் எடுத்தாருனாக்கா டாப் ஆர்டர் தான் அந்த 3 பேர் தான். சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி. இது 3 பேர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் இந்த ஜூரியல், ஹெட்மயர் நமக்கு கேட்க வேணாம். ஏட்டையாங்கிறாங்க, ஏட்டையா நமக்கு தான் ஆடுவாரு. இல்ல ஜெயஸ்வாலுக்கு அடிப்பார் பாருங்க. நீங்க நோட் பண்ணீங்களா? இல்ல அந்த 3 பேர்ல யாராவது லாங் இன்னிங்ஸ் ஆடினா ஒரு சான்ஸ். நீங்க நோட் பண்ணீங்களா? முதல் 4 மேட்ச் ஜெயஸ்வால் அடிக்கல. அடுத்த 7-8 மேட்ச்ல he is 500 runs now. சரி. You see, in fact he could have easily scored 200s just for the taking. விட்டாரு. என்னன்னே புரியல. யாராவது சொல்லணும். பட் ஒன் திங், யாரோ சொல்லி பேசி தான் அவர் வந்து திரும்பி வித்ரா பண்ணிட்டாரு. கோவால மும்பை வந்துட்டார். ஐ திங்க் ரோஹித் சர்மா சொல்றாரு. ரோஹித் சர்மா பயங்கர அவருக்கு கன்சல்ட் பண்ணுவார் எப்போதுமே. he will always go with ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா பயங்கர ஃபேவரட் ஜெயஸ்வால், தெரியுங்களா? அவர் தான் பேக் பண்ணி ஓப்பன் பண்ண வச்சாரு டெஸ்ட் மேட்ச்ல. சுப்மன் கீழ பின்னால் ஆட வச்சது காரணமே ரோஹித் சர்மா தான், தெரியுங்களா? இன்ஃபேக்ட் பிகாஸ் ஆஃப் தட் we have won 2-3 டெஸ்ட் மேட்சஸ். அவர் அடிக்கிற அடி அவனை மரணடி வச்சாரு பெர்த்ல. இதெல்லாம் மெமரபிள் இன்னிங்ஸ். அகைன்ஸ்ட் இங்கிலாந்து ஆல்சோ he played some. சரி, அது அப்புறம் பேசுவோம். Yeah, okay, no problem. நேத்தி மேட்ச் ரிவ்யூ பண்ணலாம். எல்எஸ்ஜி vs SRH. எல்எஸ்ஜி ஆஸ் யூஷுவல் பாத்தீங்களா, டாப் ஆர்டர் செம்மையா ஆடி இந்த நம்பர் 3 வந்து பூரா அமைச்சிருந்தாங்க. நேத்திக்கு நிறைய ஸ்கோர் வந்திருக்கும். பந்த் வந்து ஷார்ட் பண்ணிட்டாங்க, புராணி ஷார்ட் பண்ணி வைட் ஆஃப் ஸ்டம்ப் யார்கர் ஆஃப் சைடுல யார்கர் எல்லாம் போட்டு. இல்ல அதெல்லாம் ஓகே. பட் பந்த் 20 மொமெண்டம் போனதுக்கு காரணம் 20 பால் பந்த் ஆடினது தானே. கண்ட்ரிஸ் அடிச்சுனே தான் வச்சுக்கோங்க, அவங்க விட்டுருப்பாங்கல்ல. எல்லாம் அதே வீக்னஸுக்கு போடுவாங்க, எல்லாம் ஓகே. பட் பந்த் வந்து கண்ணாவினா அந்த மொமெண்டம் சேஞ்ச் பண்ணி விட்டாரு. அது ஒரு இந்த இதுதான் என்னன்னா, பந்த் வரலன்னா பந்த் மேல வந்திருக்கணுங்கிறாங்க. பந்த் வரலன்னா ஏன் வரலங்கிறாங்க, இல்ல வந்தா ஏன் வந்தேங்கிறாங்க. அது ஒரு ப்ராப்ளம் தான். பட் இருந்தாலும் இல்ல, one thing they have spoken about this order earlier itself looks like. அதனால புரான் பாத்தீங்களா, he was very determined to play till the end. So he didn't go for very high-fi shots. கரெக்டா தான் ஆடினாரு. We have to give credit to Pat Cummins. பூரான் இருக்கும்போது ஸ்பின் எப்படி உள்ளது பாத்தீங்களா? பூரான் is very effective against spin. Whereas fast bowlers, if you bowl Yorkers and short bouncer on the body, his scoring rates considerably reduces 50% strike rate. அதனால அவர் என்ன பண்ணாரு, கிளீனா நிதிஷ் ரெட்டிலாம் கொடுத்துறாரு bowling. இஷான் மலிங்கா bowled very well. Superb his bowling. And ஹர்ஷா பட்டேல் நிறைய ரன் கொடுத்தா கூட எங்கங்க another thing, once again I'm telling, எப்பப்ப விக்கெட் எடுத்துனே இருந்தாங்க அவங்க. விக்கெட் எடுக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் 120 இருந்தாங்க அவங்க 11 ஓவர்ல. they scored only 200. இல்ல சூப்பர் பேட்டிங் ரேட். இப்போ நம்ம எங்க தோத்தாங்கன்னா எல்எஸ்ஜி 205 வந்து செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் சேஸ்ட் இன் ஏக்னாஸ் லக்னோல. ஓகே, பேட்டிங்ல 205 இஸ் a குட் ஸ்கோர். பவுலிங்ல தான் அவங்க விட்டாங்க. பவுலிங்ல வந்து அவங்களுக்கு பவுலிங்கே இல்லையே. அவங்க பண்ண பயங்கர தப்புன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் தப்பு இந்த அபிஷேக் சர்மாலாம் இருக்கார்ல, அவருக்கு ஃபாஸ்டே கொடுக்க கூடாது. எடுத்த உடனே தே ஷுட் ஹவ் bowled with ஷர்துல் தாக்கூர். இல்ல அந்த பிஷ்னாய் ஓவர் தானே 4 6 போச்சு. பிஷ்னாய் ஓவர்ல அடிச்சு தானே. நான் என்ன சொல்ல வரேன், இவங்க போட்ட சாய்ஸ் ஆஃப் பவுலரே ராங்ன்ற நானே.
அது கரெக்ட். யூ சி எல்எஸ்ஜி வின் பண்ண கேம் எல்லாமே சர்துல் தாக்கூர் ஓப்பனிங் போலிங் போட்டு விக்கெட் எடுத்தது தான் வின் பண்ணிருக்காங்க அவங்க. உங்களோட காம்பினேஷன் இதுதான். அது நேற்றுக்கு சர்துல் தாக்கூர் நேற்றுக்கு முதல்ல 2 ஓவர் போடணும். ஆகாஷ்தீப் வேற எடுத்து அவனுக்கு ஸ்விங்கும் ஆல ஒன்னும் ஆல. வேஸ்ட் வரலாம். இந்த அதான் விக்கெட்ல வந்து ஓடி வந்து அதை ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அபிஷேக் சர்மாவுக்கு நீ ஃபாஸ்டாவே போடக்கூடாது. வெரி சிம்பிள். அவருக்கு ஸ்விங் போலிங்கு ஸ்லோவரா போடணும் இன்டு த விக்கெட். அப்பதான் அவுட் ஆவாரு. அவர் அடிப்பாரு, அவுட் ஆவாரு. He cannot play innings. He will play airy shots only. கிரவுண்ட் எல்லாம் அடிக்க மாட்டாரு. ஸ்பின் அடிச்சிருவாரு. எப்படிதாலும் ஸ்பின் ஈஸியா அடிச்சிருவாரு நின்றுட்டாருனாங்க. அதனால என்ன பண்ணும், இந்த மீடியம் பேஸ் அண்ட் ஸ்விங் தான் அவருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஷார்ட் பால் அவுட் ஆவாரு கொஞ்சம் ஹுக் அடிச்சு மூஞ்சிக்கு வந்ததுனாக்கா. இது 2 தான் வீக்னஸ். மற்றபடி எங்க போனாலும் அவரு ஐபிஎல்ல அவரு 18 பால் 50 அடிச்சிடறாரு. அப்புறம் நீ எங்கத்த நீங்க இது பண்ணுவீங்க? பவர் பிளேல நிக்கவே முடியாது அவரை. ஸ்பின் ஆல்சோ இஸ் வெரி குட். இஸ் வெரி டால் and sweet timing, like gift of timing, like Yuvraj Singh for him. அதனால they have to make their plan to get him out. அதை விட்டுட்டு சும்மா தமாஷா வந்தாங்க. அப்ப பின்னால வந்து அவன் அடிச்சு கொடுத்தா வச்சுக்கோ 120 ரன். பின்னால கிளாஸ் எல்லாம் சேஸ்ல இந்த மாதிரிலாம் அவுட் இந்த மாதிரி விக்கெட்லாம் அவுட் ஆக மாட்டேன். இப்போ நான் திருப்பி உங்களை தான் கொஸ்டின் பண்ணுவேன். நீங்க தான் ஜகீர் கானுங்கிறீங்க. ஜகீர் கான் தானே போலிங்ல விட்டாரு. அவர் தானே போலிங் கோச். இல்ல நான் நேத்தி பண்ணதே தப்புன்னு தான் சொல்றேன் நானு. அவர் என்ன பண்ணாரு தெரியாது. யார் என்ன பண்றாங்க எனக்கு ஒன்னும் புரியல. அதான் சொல்றேன் நானு. அதை நல்லா பண்றாரு. நிறைய ட்ரிக்ஸ் ஆஃப் தி ஸ்லீவ் வச்சிருக்காரு. எல்லாம் பண்றாரு. பிரின்ஸ் அதை எதுக்கு டிராப் பண்றாங்க? ஒரு செட்டில் 11 போலிங் 11 ஒரு அட்டாக்கோ ஒரு இதுவோ பண்ண வேண்டாமா கன்சிஸ்டன்டா? அதான் பண்ணாம ஒரேக்கே எடுத்து வந்து போட்டு அவர் எடுத்த உடனே ஓடி வந்து ஏத்துறாரு. ஐபிஎல் நான் சொல்றேன், இந்த ஓவர் டன் எல்லாம் பாத்தீங்க, முதல் மேட்ச் ஆடும்போது ஓவர் எந்தூசியாஸ்டிக்கா இருப்பாங்க. ஓவர் டன் ஆண்டு மோஸ்ட் பாத்தீங்களா? ஓடி வந்து ஏத்துனாரு. வாங்க 130 134 போட்டா அதுவும் 6வது ஓவர் ஸ்விங் எல்லாம் நின்று போய் 7வது ஓவர் கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி சம்மர்ல விக்கெட் நல்லா நேரா வரும், ஸ்விங்குக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. எப்படி இவங்க எல்லாம் தெரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலி இவ்வளவு பாக்குறாங்க கிரிக்கெட். நான் நினைக்கிறேன் அந்த கம்மின்ஸ் வந்து டெஸ்ட் மேட்ச்ல இருந்து போட்டு ஒரு விக்கெட் எடுத்ததுனால பிஃபோர் தி பிரேக் ஊருக்கே கொண்டு வந்தாங்க டெஸ்ட் மேட்ச்ல இருந்து போறதுக்கு. டால் ஃபாஸ்ட் பவுலர் நேதி கமின்ஸ் பாத்தீங்களா? ஓவரால் he didn't take wicket also, but he bowled really intelligently. He bowled very well. He contained பூரா. எனக்கு ஒண்ணு புரியல. கமிண்டோ மெண்டிஸ் வச்சு ஏன் அவனுக்கு போலிங்கே கொடுக்கல? நிதிஷ் ரெட்டி கொண்டு போய் கொடுத்தாரு 20th ஓவர் போறதுக்கு ஆள் இல்லன்னு. இல்ல அது கரெக்ட். ஏன் தெரியுமா? இல்ல நம்ம கமிண்டோ மெண்டிஸ் முதல்லயே போட்டுக்கலாமேங்கிறேன் நான். இல்ல அதான் நான் சொன்னேன் உங்கள்ட்ட. பின் வந்து பூரா பயங்கர ஸ்ட்ராங். His strike rate is 170, 180, 190. Fast bowling is less. ஏன்னா யார்கர் வந்து ஒரு ரன் அடிக்கிறாரு. தேவ அனேஸ் எவ்ரிதிங். யார்கர் ஒரு ரன் அடிக்கிறாரு அவரு. நான் சொல்றது என்ன, மார்ச்சே போட்டு கொடுத்துருக்கலாமாப்பா அவருக்கு கமிண்டோ மெண்டிஸ்க்கு. அது ஒரு தப்பு. அப்புறம் ஜீசான் அன்சாரி நல்லா போட்டிருந்தாரு. 2 ஓவர் போட்டாரு. அவர் 2 ஓவர் போட்ட அப்புறம் அவர் 3 ஓவர் 4 ஓவர் போட்டுட்டு அவர் இம்பாக்ட் சப்ஸ்டிட்யூட் கொண்டு வந்துருக்கலாம். அவர் 2 ஓவர் வச்சுட்டு கொண்டு போய் போட்டாரு. அது ஒரு தப்பு. அது எப்படி பண்ணலாம்? அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் புரியல எனக்கு. அவர் வந்து ஜீசான் அன்சாரி வந்து மார்ச்சுக்கும் போட்டாரு போலிங்க. அப்பயே போட்டு முடிச்சிருக்கலாமே. அந்த 2 ஓவர் காட் ஆகி போச்சு. அது நிதிஷ் ரெட்டி வச்சு போட வேண்டியதா போச்சு. இல்ல அவர் என்ன பண்றாரு, லாட் ஆஃப் கேப்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பின்னரோட 4th ஓவர் போட மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. வாட் இஸ் தட்? நான் ஒத்துக்கிறேன். நீ 200 ஓவர் போட்டுக்கலாமே தான் நான் கேக்குறேன். 2 ஓவர் ஃபில் பண்றதுக்கு 1 ஓவர் போட்டுக்கலாம். ஜீசான் அன்சாரி அந்த சமயத்துல முடிச்சிருக்கலாமேங்கிறேன் நான். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு புரியல. டாஸ் முடிஞ்ச உடனே டீம் கேட்ட உடனே தூபே அண்ட் தைடே இன்னுட்டாரு. தைடே சப்ஸ்டிட்யூட்ல வச்சிருக்காங்க. யார் வர போறாங்கன்னு கமெண்ட்ரியில பேசிட்டு இருக்காங்க. யார் எதிர்பார்த்து அவரே சொல்லிட்டாரு கிளியரா. அத்துரா தைடே தான் வர போறான்னு தெரியுது. இது என்ன கன்ஃபியூஷன் எனக்கு புரியவே இல்லை. இல்ல இது வந்து பாதி பேருக்கு வந்து இல்ல, பாதி பேருக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது கிரிக்கெட். கமெண்டேட்டர்ஸ்க்கே ரொம்ப வளர்றாங்க கண்ணா பின்னான்னு சொன்னீங்களே அந்த மாதிரி. சோ அவங்க ஜாலியா இருக்க வாக் த பாக் தான் எல்லாருமே. ஆமா, ஒன்னும் அது அனலைஸ் பண்றது வந்து கரெக்டா அனலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ நானும் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்மள யாரும் கலாய்க்கிறாங்களோ யாரு தெரியும். இல்ல கலாய்க்கட்டும்.
நம்மள நம்பி ஒரு 4 பேர் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அது சின்சியரா ஓகே. பார்த்தாங்க சொல்றேன் நான். சின்சியரா. இல்ல ஜெனின்லி நம்ம வந்து we are only looking at the game ஆமா. how it pans out. We have got nothing இதுல against வந்து anybody. சஞ்சய் கோயங்கா வந்து திருப்பதிக்கு ஒரு 5 கோடி கொடுத்துட்டு ஒரு கிரௌட் ஒரு கணக்கடை வாங்கி வச்சுட்டு ஒரு போட்டோவை வாங்கி வச்சுட்டு பிரேம் பண்ணிருக்காரு பாவம். வெறுத்து போய் அவுட் ஆன கிளம்பிட்டாரு போல. கதவு மூடி உள்ள போயிட்டாரு. பாவம் பாவம். என்ன எவ்வளவோ இதுல போட்டிருக்கான். போன வருஷம் வந்து ராகுல் 120 ஸ்ட்ரைக் ரேட்ல சாவடிச்சான். இந்த மந்த் வந்து 120 ரன் அடிச்சு சாவடிக்கிறான் இந்த சீசன். போன சீசன் 120 ஸ்ட்ரைக் ரேட்டா, இந்த சீசன் 120 ரன்ஸ் தானா மந்த் அடிச்சது இது வரைக்கும். இப்போ கிரண் தான் சிரிச்சுட்டு இருப்பாரு, டெல்லி கேபிட்டல்ஸ் கிரண். ஏன் அழகா அதாவது இந்த கார்பரேட் டேக் ஓவர்ல சொல்லுவாங்க பாய்சன் பில்லுன்னு. அதாவது எதை ஆமா. கம்பெனி நம்ம வந்து இருக்குன்னா டேக் ஓவர் பண்ணா உள்ள பாய்சன் இருக்கும். அது 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 ஹாஸ்டைல் டேக் ஓவர் இருந்ததுன்னா பாய்சன் பில் இது பண்ணுவாங்க. அது மாதிரி பாய்சன் பில் பந்த். தமாஷ். ஒன்னும் சொல்றதுக்கே இல்லை இதெல்லாம். ஓவரால் லைக் pathetic-ஆ இது பண்ணாங்க. See, we have to give a lot of credit to Puran. The way he batted throughout the season, he played really well. But in spite of having so much of இந்த ரீசன் கோசம் தான் நான் சொல்றேன். எம்ஐ வந்து ஈவன் தோ தே லாஸ்ட் இனிஷியல் மேட்சஸ்லாம், பட் அவங்க இன்டென்சிட்டி இருக்குல்ல. தே மேக். இப்போ மற்ற டீம் இப்போ ஆர்ஆர் பேசுறோம், டிசி பேசுறோம், இப்போ இவங்க நேத்திகா எல்எஸ்ஜி பேசுறோம், எஸ்ஆர்ஹெச், இவங்க எல்லாமே இந்த காமன் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்றாங்க. சிஎஸ்கே இல்ல ஃபர்ஸ்ட் I will tell you, yesterday they made a biggest mistake of playing this Uruke and they should have played David Miller. மில்லர் ஆடினாக்கா டெஃபினட்டா நல்லா இருந்திருக்கும் அவங்க டீம். இது வந்து போலிங் வந்து இவங்க வந்து ஒரு கேக் பதிலா எடுத்தோன்னே ஷதுல் தகவல் போட்டிருப்பாரு, விக்கெட் எடுத்திருப்பாரு, எல்லாம் மாறி இருக்கும். அவங்க என்னவே புரியல, ஃப்ரீயா ஆடிருப்பாரு பூரான். ஏன்னா பூரான் ஆடும்போது விக்கெட்டே கிடையாது. தே ஹவ் டிசைடட் தட் பூரான் யூ ஹேவ் டு ஸ்டே டில் த எண்ட்னு. அதனால இவர் தள்ளி ஆனார். கடைசி ஒரு அடிக்க ட்ரை பண்ணார். கடைசியில அந்த இவர் வந்து அப்துல் சமாத் வந்து கண்ணாமண்ணா ஆடி இவர் ரன் அவுட் ஆகி அவர் அவுட் ஆகி ரன் அவுட் ஆகி சமகத்துக்கு கத்துனாரு பூரான். பாத்தீங்கல்ல உள்ள போய் ஒரு பாலை வந்து ஸ்ட்ரெயிட்ல ஒரு சும்மா அடிச்சு ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்தா ஃபர்ஸ்ட் பால் 6 பாத்தீங்களா அந்த கடைசி ஓவர். he would have scored evenly 3-4 sixes. தெரியல ரெட்டிய he was furious. அதிர்ஷ்டம் சொன்னீங்கல்ல, சர்துல் தாக்கூர் கிளாஸ் விக்கெட் அதிர்ஷ்டம் அகைன்ஸ்ட் ரன் ஆஃப் தி பிளே. see அது வந்து எப்படின்னாக்கா சில பேருக்கு விக்கெட் விழும். அந்த விக்கெட் விழுற பவுலர்ஸ் இப்போ வந்து பிரசித் கிருஷ்ணா இப்படிதான். நீங்க பாருங்க, எங்கேயோ ஷார்ட் அப் போடுவாங்க, அடிப்பாங்க, விக்கெட் கீப்பருக்கு கேட்ச் போகும், அரை பால் தான் இருக்கும். பட் விக்கெட்டிங் எபிலிட்டி ஏன்னா சர்ப்ரைஸ் லாக்கி ஃபர்கியூசன் பாருங்க, அகைன்ஸ்ட் ரன் ஆஃப் பிளே யூ வில் டேக் தி விக்கெட்ஸ். அப்படியே மாறிடும். நல்லா ஆடிட்டு இருக்க பிளேயர் வந்து ஏதோ எசக பசங்க ஆடி அவுட் ஆயிடும். ஐ வில் டெல் யூ ஈவன் வேர்ல்ட் கப் 2019 that run out of MS Dhoni, if you see, it was Lockie Ferguson who will bowl the bouncer. இப்படின்னு தான் ஆக்வர்ட் ஆடுவாரு தோனி. ஸ்கொயர்ல இது போவோம், அது விக்கெட் டேக்கிங் பால். அது ஆக்சுவலி ரன் அவுட் ஆகிறாரு. நீங்க பாருங்க அதை எடுத்து. அவருக்கு அந்த லக் உண்டு. ஏன்னா சந்திரசேகர் மாதிரி அன்பிரடிக்டபிள் போலிங் அவங்க. திஸ் இஸ் வெரி எசென்சியல் இன் கிரிக்கெட், எஸ்பெஷலி இன் T20. அந்த மாதிரி பவுலர்ஸ் கோல்டு ஐ வில் சே. சேம் வித் தேஷ்பாண்டே. ஐ வில் டெல் யூ, எங்கெங்க போடுவார் விடுவோம். Unpredictable nature is something which you have to welcome because you have to take the wickets. If you take the wickets, the complexion of the game changes totally. அதை செம்மையா அனலைஸ் பண்ணி வச்சிருக்காரு ஆஷிஷ் நேரா. நீங்க பாருங்க, அவங்க டீம்ல இருக்க எல்லாம் எடுத்து பாருங்க, எல்லா விக்கெட்டிங் பவுலர்ஸ். சிராஜ் ரன் அவுட் சொன்னீங்கல டாண்டம் வேற பவுல் பண்றாங்க, ரெண்டும் அட்டாக் பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஃபைனல் பாயிண்ட்ஸ் யார் டிஸ்கஸ் பண்றா? nobody discusses. இல்ல டெஃபினட்டா பவுல் இப்போ வந்து மோர் தென் பேட்டிங், இட்ஸ் தி பவுலிங் தட் wins matches. It is not the bowling. The bowlers who take the wicket have ability to take the wickets consistently across any ground. That is the key. All other things you can basically manage. Correct. Agreed. Where any other points you feel we need to discuss?
இல்ல யா அவ்வளவுதான். நாளைக்கு ஓகே. தேங்க்யூ ஸ்ரீதர். ஸோ போத் ஆஃப் அஸ் அக்ரி தட் சிஎஸ்கே வில் வின். பட் என்னை ஆமா, பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் சேசிங் டீம் வில் வின். சேசிங் டீம். யா யா மோஸ்ட்லி யா. ஓகே.